சந்தேகப்படுற இடத்துல அவர் அற்புதம் செய்ய முடியாது தானே? செய்ய முடியாது தானே? அவிசுவாசம் உள்ள இடத்துல அவர் அதிகமான அற்புதங்கள் ஒன்றையும் ஒரு குருடர்கிட்ட கேட்டாங்க, இதை செய்வதற்கு எனக்கு வல்லமை உண்டு என்று விசுவாசிக்கிறாங்க. அப்ப விசுவாசம் இருக்கிற இடத்துல தான் ஆண்டவர் கிரியை செய்யணும் தானே? ஆனா இந்த பிலிப்பும் அந்திரேயாவும் என்ன பட்டாங்கன்னு சொன்னேன்? சத்தமா சொல்லுங்க, அவிசுவாசம். ஆனா 10வது வசனம் வாசிங்க, பாஸ்டர் வாசிங்க ப்ளீஸ். 10வது வசனம் 6:10. இயேசு ஜனங்களை கேளுங்க. 2 பேர் அவிசுவாசப்பட்ட பிறகும் இயேசு சொல்றாரு, ஜனங்களை உட்கார வைங்க, இந்த அற்புதத்தை நான் செய்யத்தான் போறேன்னு சொல்றாரு. இந்த அற்புதம் நடந்துச்சா இல்லையா? இந்த அற்புதம் நடந்துச்சா இல்லையா? அவசரப்பட்டு கை கட்டிட வேண்டாம். அந்த அற்புதம் நடந்துச்சா இல்லையா? ஆனா அப்போ அவிசுவாசம் இருக்கிற இடத்துல இயேசு அற்புதம் செய்யலன்னு போட்டிருக்குன்னா இவங்க 2 பேரும் அவிசுவாசப்பட்டாங்க இல்ல, ஏன் அந்த அற்புதத்தை செய்தாங்க? ஏன் செய்தார்? அவர் ஒரு கண்ணுல எண்ணெயும் ஒரு கண்ணுல சுண்ணாம்பு விடுறாங்களா? இல்லையே. அவருக்கு பட்சபாதம் இல்ல. எல்லாரும் ஒண்ணுதானே. அப்ப இவங்க அவிசுவாசப்பட்ட போது இந்த அற்புதத்தை அவர் செய்திருக்க கூடாதுல்ல. சொல்றது சரிதானா? ஆனா செய்தாரா இல்லையா? ஏன் செய்தாரு? அவிசுவாசப்பட்ட பிறகு ஏன் செய்தாரு? இல்ல, வாசிங்க யோவான் 1ஆம் அதிகாரம் 40வது வசனம் வாசிங்க. யோவான் 1:40. யோவான் சொன்னதை கேட்டு அவருக்கு பின் சென்ற 2 பேரில் ஒருவன் சீமோன் பேதுருவின் சகோதரனாகிய அந்திரேயா என்பவன். எல்லாம் சொல்லுங்க, அந்திரேயா வாசிக்கிறோம். அவன் முதலாவது தன் சகோதரனாகிய சீமோனை கண்டு மேசியாவை கண்டோம் என்று சொன்னான். மேசியா என்பதற்கு கிறிஸ்து என்று அர்த்தமா? அப்போ இந்த பேதுருவுக்கு இயேசுவை காண்பித்து கொடுத்தது யாரு? நீங்க ரொம்ப படிச்சீங்க. யார் காண்பித்தாங்க? 45 வாசிங்க. அவ்வளவு ஜெபிப்போம். 45 கண்டு நியாயப்பிரமாணத்திலே மோசேயும் தீர்க்கதரிசிகளும் எழுதியிருக்கிறவரை கண்டோம். அவர் யோசேப்பின் குமாரனும் நாசரேத்தூரானுமாகிய இயேசுவே என்றான். இப்ப நாத்தான்வேலுக்கு இயேசுவை காட்டி கொடுத்தது யாரு? கஷ்டமான கேள்வி அது. பேதுருவுக்கு இயேசுவை காட்டி கொடுத்தது யாரு? நாத்தான்வேலுக்கு இயேசுவை காட்டி கொடுத்தது யாரு?